ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை தேவை என்ன? உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம். இதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய மூல காரணம் நமக்கு தேவை பணம். அப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில பணம் இருந்தா இது எல்லாத்தையும் எளிமையா பூர்த்தி செய்ய முடியும். அப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில எல்லாத்தையும் நிறைவு செய்யக்கூடிய பணம், செல்வ செழிப்போடு ஒரு வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய அந்த பொருளாதார சூழல், இது யாருக்கு கிடைக்கும்? பணம் யாருக்கு நிறைவா கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அந்த பாக்ஸை பாருங்க. அந்த பாக்ஸ்ல சுக்கிரனும் சனியும் ஒன்று சேர்ந்திருந்தால் அந்த பாக்ஸுக்குள்ள ராசி கட்டத்துல எந்த இடத்துல வேணாலும் சேர்ந்திருக்கலாம். சுக்கிரனும் சனியும் ஒரே கட்டத்துல சேர்ந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா சுக்கிரனுக்கு 1, 5, 7, 9ஆம் இடங்கள்ல இந்த சனி சேர்ந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு இணைவு இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் அவர் படிச்சிருக்காரு, படிக்கல, அவருக்கு நல்ல வேலைக்கு போறாரு, போகல, ஏதோ ஒரு சூழல்ல திடீர்னு பார்த்தா அவருடைய வாழ்க்கையை ஒரு தலைகீழான ஒரு சூழலுக்கு மாற்றப்படும். அப்போ பொருளாதார ரீதியாக ஒரு நிறைவு கிடைக்கும். இவங்க குடும்பத்துல எங்க சுக்கிரன் சனி இணைவு எனக்கும் இல்ல, என்னுடைய மனைவிக்கும் இல்ல, அவருடைய பிறந்திருக்க குழந்தைக்கு அந்த சுக்கிரன் சனி இணைவு இருக்கு. இது ஏதாவது மாற்றத்தை நிகழ்த்துமா அப்படின்னா, வறுமையிலே தொடர்ந்து வாழ்ந்த அந்த குடும்பம், ஒரு குடும்பத்துல அந்த குழந்தைக்கு சுக்கிரன் சனி இணைவு இருந்தாலே அந்த குடும்பத்துடைய பொருளாதார சூழல், அந்த பிறந்த குழந்தைக்கு அப்புறம் அந்த சூழல் தலைகீழாக மாறும். மிகப்பெரிய உயர்வான இடத்துக்கு அடைவாங்க. ஏன் இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷனை பத்தி நம்ம ரொம்ப பணம் சம்பந்தமான விஷயத்துக்கு ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறோம் அப்படின்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது ஜோதிடத்துல கால புருஷ தத்துவம் சொல்லுவாங்க. அந்த கால தத்துவம், அதுல பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், அதே போல லாபத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சனி. அந்த சுக்கிரனும் சனியும் சேரும் போது இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒரு தன்னிறைவை அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்குது. உங்கள் குடும்பத்துல இதே போல ஒரு இணைவு இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே போல நமக்கு இன்னொரு கிரக அமைப்புகள் சொல்றேன் பாருங்க. இந்த ஒரே கட்டத்துக்குள்ள குருவும் சனியும் சேர்ந்திருந்தால், குரு சனியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த கால புருஷ தத்துவப்படி 9, 10 கூடிய அதிபதிகள், அதாவது தர்ம கர்மாதிபதினு சொல்லுவோம். அப்ப இவங்க குரு சனி சேர்க்கை உள்ளவங்க முதல்ல காட்டின மாதிரி அந்த சுக்கிரன் சனி சேர்க்கை உள்ளவங்க பொருளாதார ரீதியா பணம் ரீதியா தன்னிறைவடைய முடியும். ஆனா மற்றபடி வேற எந்த தன்னிறைவும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனா அந்த குரு சனி சேர்க்கை என்ன செய்யும் அப்படின்னா, பொருளாதார ரீதியாகவும் ஒரு தன்னிறைவு கிடைக்கும். அதே போல வாழ்க்கையில எல்லா சூழல்களையும் அவங்க தன்னிறைவை பெறுவாங்க. அப்ப பணத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துலயும் ஒரு நிறைவு இருக்கும். எனக்கு இது போதும் அப்படிங்கிற செல்வ வளங்கள், நிலம் வளம் சேர்க்கை, அதே போல குடும்ப சூழல். உங்க கிராமத்துல ஒரு ஊர்ல ஒரு அண்ணாச்சி, இது ஒருத்தர் ரொம்ப பிரபலமா இருப்பாரு, பிறருக்கு சமூக சேவை செய்வாரு, அவர் தன்னிறைவா பொருளாதாரத்துல இருப்பாரு, ஒரு அந்தஸ்தோட இருப்பாரு, அவருக்கு ஒரு கௌரவமான ஒரு பின்புலம் இருக்கும். அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த குரு சனி சேர்க்கை இருக்கும். அது ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. நம்ம குடும்பத்துல கூட உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு கௌரவமான பின்னணி. அதே போல பிறருக்கு ஒருத்தர்னா உதவி செய்யறது, அந்த சமூகத்துல உயர்வான ஒரு இடத்துல அவங்க இருக்கிறது. இந்த போக்குகள் இருந்தாலே அந்த குரு சனி சேர்க்கை உங்க ஜாதகத்துல கண்டிப்பா அது இருக்கும். அதே போல இந்த குரு சனி சேர்க்கைங்கிறது கண்டிப்பாக பொருளாதார ரீதியும் சரி, மற்றபடி குடும்ப வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு தரக்கூடிய அமைப்பு உங்க குடும்பத்துல இருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்க.